பாத பூஜையெல்லாம் கல்யாணத்தில் வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்படி யாராவது சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மாதா பிதா குரு தெய்வம், இதில் நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடியவங்க மாதாவும் பிதாவும். கல்யாணங்கிறது புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி. இந்த புது வாழ்க்கையை அம்மா அப்பாவோட முழு ஆசீர்வாதத்தோட தொடங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாத பூஜை. அதனால தான் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணுவாங்க. தாம்பூலத்தில் அப்பா அம்மாவோடைய கால் பாதத்தை வச்சு தண்ணி ஊற்றி கழுவி பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அவங்கள்ட்ட முழுமையான ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி எடுத்து மணமக்கள் அவங்க தலையில தெளிச்சுக்கணும். ஏன்னா இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி கங்கை நதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு சடங்கையும் சும்மா வைக்கணும்னா வைக்கல. ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி ஆழமான அர்த்தம் இருக்கு. இதை எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரோம். உங்க கல்யாணத்தை நட்சத்திரா வெட்டிங்கிட்ட கொடுத்துருங்க. உங்க பட்ஜெட்லயே பிரம்மாண்டா கல்யாணம் பண்ணிடலாம்.